اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். புகழ் அனைத்தும் அகிலங்களின் இரட்சகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய உத்தமமான சஹாபாக்கள் அவர்களை பின்தொடர்ந்த சாலிஹான நல்லடியார்கள் அனைவர் மீதிலும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னால், அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒருவனையே முற்றிலும் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் வழிபட்டு அவர்கள் ஏவியவற்றை எடுத்து நடந்து தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதன் மூலம் தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு புதிய ஹிஜ்ரி ஆண்டு எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உண்மையில் ஒரு புது வருடம் எங்களை நோக்கி வருகிறது என்றால் அதனை பற்றி நாங்கள் கொண்டாடுவதற்கோ அல்லது வேறு களியாட்டங்கள் நடாத்துவதற்கோ அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு புது வருடம் எங்களை நோக்கி வருகின்ற பொழுது நானும் நீங்களும் சிந்தித்து படிப்பினை பெறுவதற்கு ஒரு முக்கியமான பக்கம் இருக்கிறது. என்னவென்றால், ஒரு புது வருடம் எங்களை நோக்கி வருகிறது என்றால் எங்களுடைய ஆயுளில் ஒரு வருடத்தை நாங்கள் கழித்துவிட்டு அடுத்த வருடத்தை சந்திக்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். சென்ற ஆண்டும் இதே நேரம் இப்படி ஒரு நினைவூட்டல் படுத்தப்பட்டிருக்கலாம். இதே மாதிரி ஒரு வருடம் கழிகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவ்வாறானதொரு நினைவூட்டல் எங்களுக்கு பயனளிக்கும் என்று நினைக்கிறேன். உண்மையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு ஆயுளை தந்திருக்கிறான். அந்த ஆயுளிலிருந்து ஒரு வருடம் கழிந்து விடுகிறது என்பது ஒரு சாமானியமான விஷயம் அல்ல. எங்களுடைய ஆயுள் என்பது எண்ணப்பட்ட சில மூச்சுக்கள், எண்ணப்பட்ட சில நாட்கள். அதிலே ஒரு வருடம் கழிந்து விடுகிறது என்பது நாங்கள் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டியதொரு அம்சம் என்று நாங்கள் கூறலாம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா இந்த ஆயுளை தந்திருப்பது எதற்காகவென்றால், இந்த ஆயுளின் போது யார் சிறந்த காரியங்கள் செய்து கொள்கிறார்கள் என்பதனை சோதிப்பதற்காகத்தான். ஆதலால் எங்களுடைய ஆயுள் வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களமாக இருக்கிறது. இதனை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹு தஆலா ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்திருப்பது உங்களுள் யார் சிறந்த அமல்கள் செய்கிறீர்கள் என்பதனை சோதிப்பதற்காக வேண்டி. இப்படி பார்க்கின்ற பொழுது நாங்கள் பருவம் அடைந்ததிலிருந்து, நன்மை தீமைகளை புரிந்து கொள்கின்ற வயதை எட்டியதிலிருந்து எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் ஒரு சோதனை கூடத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த சோதனை களத்தில் இருந்து கொண்டு எத்தகைய நல்லதுகள் செய்கிறோம், நன்மையான காரியங்கள் புரிகிறோம் என்பது சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது.
அந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி என்பது கியாமத் நாளில் நிச்சயிக்கப்பட போகிறது. அந்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அது மிகப்பெரியதொரு துரதிர்ஷ்டமாகும் என்று நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த வெற்றியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வரையறுக்கப்பட்ட எங்களுடைய ஆயுளின் போது அதிகமாக நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும். அப்படியான அந்த வரையறுக்கப்பட்ட ஆயுளின் ஒரு ஆண்டு கழிந்து விடுகிறது என்பது எங்களுக்கு மிகப்பெரியதொரு இழப்பு. அந்த இழப்பை ஒருபோதும் ஈடு செய்து கொள்வதற்கு முடியாது. அல்லாஹு தாலா மனிதனுக்கு எத்தனையோ பாக்கியங்களை, அருள்களை தந்திருக்கிறான். அந்த அருள்கள் அநேகமானவற்றை நாங்கள் தவறவிட்டால் மறுபடியும் அதனை மீள பெற்றெடுத்துக் கொள்வதற்கு முடியும். அல்லாஹ் எங்களுக்கு சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான். ஏதேனும் ஒரு காரணத்தினால் அந்த செல்வம் என்ற அருள் அழிந்து விட்டால், அது முடிந்து விட்டால் மறுபடியும் முயற்சி செய்து அதனை தேடிக்கொள்வதற்கு முடியும். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் மறுபடியும் முயற்சித்து அந்த நஷ்டத்தை ஈடு செய்து கொள்வதற்கு முடியும். எங்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது, ஆரோக்கியம் என்ற அருள் தடுக்கப்பட்டு விட்டது என்றால் முயற்சித்து வைத்தியம் செய்து அந்த அருளை நாங்கள் மறுபடியும் மீள எடுத்துக் கொள்வதற்கு முடியும். ஆனால் ஆயுள் என்ற ஒரு அருள் இருக்கிறது. அதில் ஒரு நிமிடமேலும் கழிந்து விட்டால் அதனை மறுபடியும் மீள எடுத்துக் கொள்வதற்கே முடியாது. இதில் யார் என்ன முயற்சித்து எத்தனை செலவு செய்தேனும் கழிந்த ஒரு நிமிடத்தையேனும் மீள பெற்றுக் கொள்வதற்கு முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு வருடம் கழிந்து விட்டது என்றால் அதனை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும்? அந்த வருடம் கழிந்து விட்டது, நாம் அதிலே என்ன செய்தோம், அதனை நாங்கள் நல்லதாக பயன்படுத்தி கொண்டோமா என்று எங்களை நாங்கள் இப்படியானதொரு சந்தர்ப்பத்தில் முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். சென்ற ஆண்டு எங்களை பொறுத்த மட்டில் முந்தின ஆண்டை விடவும் நல்லதாக இருந்ததா என்று பார்த்து கொள்ள வேண்டும். அதைவிட சிறந்ததாக வருகின்ற ஆண்டினை ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற மன உறுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கானதொரு சந்தர்ப்பமாக இந்த புது வருடம் வருகின்ற இந்த வேலையை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு முடியும். உண்மையில் எங்களுடைய இந்த சென்ற ஆண்டு எங்களை பொறுத்தமட்டில் திருப்தியாக அமைந்ததா, முந்தின வருடத்தை விடவும் நல்லதாக இருந்ததா என்பதனை நாங்கள் மிக சிறப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இவ்வாறு கட்டளை இடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்சுர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக வேண்டி, அதன் வெற்றிக்காக வேண்டி தான் எதனை செய்திருக்கிறது என்று ஒரு தடவை பார்த்து கொள்ளட்டும். வல் தன்சுர் நஃப்சுன், ஒவ்வொருவரும் தன்னை தானே பார்த்து கொள்ளட்டும். இதுதான் அந்த முஹாசபா, ஒருவரை எங்களை நாங்களே பரிசீலனை செய்து கொள்கின்ற, பரீட்சித்து பார்த்து கொள்கின்ற அந்த விடயத்திற்கான அடிப்படை ஆதாரம் இதுதான். நாங்கள் எப்பொழுதும் எங்களை பார்த்து கொள்ள வேண்டும். நான் எப்படி நடந்து கொண்டேன், சென்ற ஆண்டு மட்டுமல்ல, சென்ற தினம் எவ்வாறு கழிந்தது, சென்ற வாரம் எவ்வாறு கழிந்தது என்று நாங்கள் அடிக்கடி எங்களை முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். தினமும் நாங்கள் எங்களை பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நான் காரியமாற்றி இருக்கிறேனா, எனது கடமைகளை நான் சரியாக செய்திருக்கிறேனா, பிழைகள் விட்டிருக்கிறேனா என்று எங்களை நாம் ஒரு தடவை பார்த்து கொண்டால் மாத்திரம்தான் எங்களை சீர்படுத்திக் கொள்வதற்கு முடியும். ஒரு வியாபாரியை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் தனது வியாபாரத்தில் லாபம் அடைய வேண்டும், நல்ல சம்பாத்தியம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கெட்டித்தனமாக வியாபாரம் செய்கிறார், மிக கவனமாக வியாபாரத்தில் ஈடுபடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு புத்திசாலி என்றால் தான் போகின்ற போக்கு சரியானதாக இருக்கிறதா என்று அடிக்கடி பார்த்து கொள்ள வேண்டும். விசேடமாக ஒரு வருடம் முடிகின்ற பொழுது ஒரு முழுமையான ஸ்டாக் எடுத்து எவ்வளவு லாபம் ஈட்டி இருக்கிறோம், எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது, எவ்வளவு வர வேண்டி இருக்கிறது என்று சரியாக துல்லியமாக அந்த கணக்கை பார்த்து கொண்டால் தான் அவரை தான் இடை போட்டுக் கொள்வதற்கு முடியும். தனது வியாபாரத்தில் தான் வெற்றி அடைந்திருக்கிறேனா அல்லது தோற்று போயிருக்கிறேனா என்பதனை புரிந்து கொள்வதற்கு முடியும். தன்னுடைய வியாபாரத்தை நடப்பு வருடத்தில் எப்படி சிறப்பாக மேற்கொள்ள முடியும் என்று அவன் சரியான திட்டங்களை தீட்டி சீரான போக்கிலே அவன் செல்வதற்கு முடியும்.
வியாபாரத்தை கச்சிதமாக செய்வதற்கு அவனால் ஏற்பாடுகள் செய்து கொள்வதற்கு முடியும். அப்படி அவன் எதனையுமே பார்த்து கொள்வதில்லை. வார மாதிரி வியாபாரத்தை செய்து கொள்ள போகிறான். வருவது வருகிறது, போவது போகிறது என்ற அந்த போக்கில் இருந்து கொண்டால் அவன் நாளடைவில் எந்த இடத்தில் போய் இறுகி வங்குரோத்துக்காரனாக மாறிவிடுவான் என்பதனை சொல்வதற்கு முடியாது. இப்பொழுது எங்களுடைய வியாபாரத்தை பாருங்கள். நாமும் ஒரு வியாபாரத்தில் தான் ஈடுபடுகிறோம். அது என்ன வியாபாரம் தெரியுமா? நன்மையான காரியங்களை செய்து அல்லாவுக்கு முற்படுத்துகிறோம். தீமைகளை விட்டும் விலகி அல்லாவின் திருப்தி எதிர்பார்த்திருக்கிறோம். அதன் மூலமாக சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாங்கள் நன்மையான காரியங்களை அல்லாவுக்கு சமர்ப்பித்து விட்டு அதற்கு பகரமாக சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வியாபாரம், இந்த கொடுக்கல் வாங்கல், அதிலே நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நாங்கள் சரியாக செல்கிறோமா என்பதனை அடிக்கடி நாம் அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் முஹாசபா செய்வதனைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு கட்டளையிடுகிறது. வல் தன்சுர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத். ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய மறுமை வாழ்வுக்காக தான் எதனை முற்படுத்தி இருக்கிறது என்று பார்த்து கொள்ளட்டும். இந்த கருத்தின் அடிப்படையில் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், ஹாசிபு கபுல அன் துஹாசபு வஸினு கபுல அன் தூஸன அமாலுக்கும். அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னர், அதாவது நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னர் நீங்களே உங்களை விசாரணை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்கள் நிறுத்து பார்க்கப்படுவதற்கு முன்பு இப்போது நீங்களே அவற்றை நிறுத்து பார்த்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். கியாமத் நாளிலே நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விசாரணை இருக்கிறது, முஹாசபா இருக்கிறது. அதனால் தான் அந்த நாளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, யௌமுல் ஹிசாப், விசாரணைக்குரிய தினம். நிச்சயம் விசாரிக்கப்படுவோம். அவ்வாறு நாங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்பு எங்களை நாங்களே விசாரித்துக் கொள்ள வேண்டும். நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன நன்மைகள் புரிந்திருக்கிறேன், அவற்றில் என்ன குறைகள் விட்டிருக்கிறேன், எத்தனை தவறுகள் செய்திருக்கிறேன் என்று எங்களை நாங்களே அவதானித்துக் கொள்ள வேண்டும், முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த நாளிலே எங்களுடைய அமல்கள் நிறுக்கப்படும். அங்கு நிறுக்கப்படுவதற்கு முன்பு நீங்களே நிறுத்து பார்த்து கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் சென்ற ஆண்டு எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் எப்படி நடந்து கொண்டோம், எங்களுடைய அமல்களின் பாரம் எப்படிப்பட்டது, நாம் செய்த நன்மைகளின் பாரம் என்ன, நாம் செய்த தீமைகளின் பாரம் என்ன என்பதனை நாங்களே ஒரு முறை பார்த்து கொள்கின்ற பொழுது சில வேளைகளில் முந்தின ஆண்டை விட சென்ற ஆண்டிலே நாங்கள் செய்த நன்மைகள் ஓரளவு திருப்தியாக இருக்கலாம். அப்படி திருப்தியாக தென்பட்டால் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டு நடப்பு வருடத்தில் அதைவிட நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதியை எங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சில போதுகளில் முந்தின ஆண்டை விட இந்த ஆண்டிலே நிறைய பலவீனங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, பல குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது எங்களுக்கு தென்பட முடியும். அவ்வாறு தென்பட்டால் அவற்றுக்காக மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ள வேண்டும். நடப்பு வருடத்தில் அத்தகைய தீமைகள் அனைத்திலும் இருந்து விலகி அத்தகைய பலவீனங்கள் குறைபாடுகளிலிருந்து நீங்கி எங்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் செயல்படுவதற்கு முடியும். அந்த முஹாசபா இல்லை என்றால், எங்களை நாங்கள் பார்த்து கொள்ளவில்லை என்றால், அந்த எந்த விதமான கணக்கு பார்ப்பதும் இல்லாத ஒரு வியாபாரி சும்மா போவது மாதிரி நாங்கள் போய்கொண்டிருந்தோம் என்றால் எந்த இடத்தில் முட்டி மோதுண்டு நஷ்டமடைந்து அழிந்து விடுவோம் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது போகும். ஆகவேதான் இந்த முஹாசபா என்பது இந்த அளவு அவசியமானது ஒன்றாக அமைகிறது. ஒரு நாள் முடிகின்ற பொழுது நாங்கள் எங்களை விசாரித்துக் கொள்வோம். ஒரு வாரம் முடிகின்ற பொழுது நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு வருடம் முடிகின்ற பொழுது விசேடமாக நாங்கள் எங்களை அவதானித்து பார்க்க வேண்டும். எப்படி அந்த முஹாசபா அமைத்துக் கொள்வது என்கின்ற பொழுது அதனை நாங்கள் வெவ்வேறு அமைப்புகளில் நாங்கள் எங்களுடைய அமல்கள் குறித்து நாங்கள் விசாரித்து பார்ப்பதற்கு முடியும். அவற்றை தனித்தனியான அமல்கள் என்று பார்ப்பதை விட இஸ்லாத்தின் வழிகாட்டலிலே ஒரு அடிப்படையான தத்துவம் இருக்கிறது. அதை மையமாக வைத்து நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும். எப்படி என்றால், இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படை போதனைகளை நாங்கள் இவ்வாறு சுருக்கமாக சொல்வதற்கு முடியும். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும், அடியார்களோடு இரக்கமாக இருக்க வேண்டும். இது இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டலின் ஒரு அடிப்படையான தத்துவமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும், மற்ற மனிதர்களோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும்.
இந்த இரண்டு விஷயங்களிலும் நாங்கள் முந்தின ஆண்டை விட சென்ற ஆண்டில் எந்த அளவு இருந்திருக்கிறோம், அதனை பார்த்து வருகின்ற ஆண்டில் இந்த விடயங்களில் எப்படி எங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்வதற்கு முடியும் என்று நாங்கள் எங்களை நோக்க வேண்டும். அல்லாஹ்வுடன் நெருக்கமாக இருப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸுல் குத்ஸிலே வருது. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆஸன்துஹு பில் ஹர்ப். என்னுடைய நேசத்துக்குரிய ஒரு அடியானை யாராவது எதிர்த்து நின்றால் நான் அவனோடு போர் தொடுத்து விடுவேன். அவ்வாறு சொன்னதன் பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னை நெருங்குவதற்காக அவன் செய்கின்ற அமல்கள் எனக்கு மிச்சம் பிரியமானது, நான் ஃபர்தாக்கிய விஷயங்களாகும். அதே நேரம் என்னுடைய அடியான் என்னை நெருங்குவதற்காக நஃபிலான காரியங்களையும் செய்து கொண்டே இருக்கிறான், நான் விரும்பும் வரைக்கும். இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக இரண்டு விடயங்கள் சுட்டி காட்டப்படுகிறது. ஒன்று, அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கின ஃபர்தாக்கிய விஷயங்கள் இருக்கின்றன. தொழுகையிலே ஃபர்தாக்கப்பட்டவைகள் இருக்கின்றன, நோன்பிலே, சதகாவிலே, இவ்வாறு ஃபர்தாக்கப்பட்ட அம்சங்கள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் குறைவிடாமல் சரியாக செய்வதன் மூலம் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அதுதான் அல்லாஹ்வுக்கு மிச்சம் பிரியமானவைகள். அதே நேரம் அத்தோடு நின்று கொள்ளாமல் நஃபிலான வணக்கங்களிலும் ஈடுபடுவதன் மூலம் அல்லாஹ்வை நாங்கள் நெருங்க முடியும். அவ்வாறு நாங்கள் நெருங்குவதன் மூலமாக அல்லாஹ் எங்களை நேசிப்பான். ஹதீஸிலே தொடர்ந்து வருகிறது, அவ்வாறு நான் அந்த அடியானை நேசித்து விட்டால் அவன் பார்க்கின்ற கண்ணாக, அவன் கேட்கின்ற காதாக, அவன் பிடிக்கின்ற கையாக, நடக்கின்ற காலாக நான் மாறுவேன் என்று அந்த ஹதீஸ் தொடர்கிறது. அந்த அடியான் என்னிடம் உதவி கோரினால் உதவி செய்வேன், துஆ கேட்டால் அங்கீகரித்துக் கொள்வேன், பாவ மன்னிப்பு கோரினால் மன்னிப்பளிப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எங்கள் மீது ஃபர்தாக்கி அந்த விஷயங்களில் எவ்வளவு தூரம் நாங்கள் கவனம் எடுத்து நடந்து கொண்டோம் என்பதனை நாங்கள் அவதானித்து பார்க்க வேண்டும். சுன்னத்தான விஷயங்களிலே, நஃபிலான அமல்களிலே எவ்வளவு தூரம் கரிசனையோடு அக்கறையோடு நடந்து கொண்டோம் என்று நாங்கள் எங்களை அவதானித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பலவீனங்கள் நிறைய தென்படுவதற்கு முடியும். சில போதுகளில் நாங்கள் அமல்களிலே கூடுதலான ஈடுபாடு காட்டியிருந்தாலும் கூட அந்த அமல்களின் உயிரோட்டம், இஹ்லாஸ், இறையச்சம் என்கின்ற விஷயங்களில் பல்வேறு குறைபாடுகள் ஏற்பட்டிருப்பதற்கு முடியும். அவைகளை எல்லாம் நாங்கள் அவதானித்து பார்த்து அவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு எங்களுடைய அமல்களை சிறந்ததாக, அல்லாஹ்வுடைய திருப்திக்கு உரியதாக, இறை அச்சத்தின் விளைவாக தோன்றிய நற்கருமங்களாக அவற்றை ஆக்கிக் கொள்வதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். அவ்வாறு எங்களை மாற்றிக் கொள்வதற்கு, நடப்பு வருடத்தை சிறப்பாக்கிக் கொள்வதற்கு இந்த முஹாசபா மிகவும் அவசியப்படுகிறது. நாங்கள் எங்களை பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய குறைபாடுகள், பலவீனங்கள் தென்பட முடியும். குறித்து ஞாபகப்படுத்தி பார்ப்பதற்குரிய பாவங்கள் தென்படுவதற்கு முடியும். அவற்றையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து உரைத்து தௌபா செய்து அவற்றுக்கான மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடனான அந்த நெருக்கம் என்ற விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முஹாசபாவும் நடப்பு வருடத்தில் எங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்வதற்குரிய வழிமுறையாகவும் அமைந்திருக்கிறது. இது ஒரு அம்சமாக இருக்கிறது. இதிலே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தென்பட வேண்டும். சென்ற வருடத்தை விட இந்த வருகின்ற வருடத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பானது ஒரு பக்கத்தை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடனான நெருக்கம் என்ற அந்த விஷயத்தில் கவனிக்கப்பட வேண்டிய அம்சம். அடுத்தது மனிதர்கள் மீதான இரக்கம், அடியார்கள் மீதான அன்பு என்ற ஒரு விஷயத்திலே நாங்கள் முந்தின ஆண்டை விட சென்ற ஆண்டிலே எவ்வளவு தூரம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறோம். மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்வது, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்துதவுவது, பசித்தோருக்கு உணவளிப்பது, ஏழைகள் அனாதைகளை கவனிப்பது என்று அந்த அடியார்கள் மீதான இரக்கம் என்ற அந்த அம்சத்தின் பட்டியல் நீண்டு கொண்டு செல்கிறது. அவற்றிலே நாங்கள் எந்த அளவு தூரம் ஈடுபட்டிருக்கிறோம் என்று எங்களை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உண்மையில் அவ்வாறு நாங்கள் எங்களை பார்த்து கொள்கின்ற பொழுது சில போதுகளில் முந்தைய வருடத்தை விட இந்த வருடத்தில் நாங்கள் நல்லதாக செய்திருக்கிறோம் என்று எங்களுக்கு தென்பட முடியும். அவ்வாறு தென்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக நாங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு இதைவிட நல்லதாக நடப்பு வருடத்தில் இந்த மனிதர்கள் மீதான அக்கறை, அடியார்கள் மீதான அந்த கருணை என்கின்ற விஷயத்தில் நாங்கள் மிக சிறப்பாக இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று ஒரு உறுதியை ஏற்படுத்தி கொண்டு
அதற்கான திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் செயல்படுவதற்கு முன்வர வேண்டும். இப்படி மற்ற மனிதர்கள் மீதான எந்த விதமான கரிசனையும் இல்லை, நான் ஒன்று எனது பாடொன்று என்று நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக எங்களுடைய நிலைமை தென்பட்டால் அது மிக்க ஆபத்தானது. உண்மையில் அது எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு பலவீனமாகவும் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை அடைந்து கொள்வதற்குரியதொரு சவாலாகவும் அது அமைந்து விடக்கூடும். அப்படி இருக்கும் என்றால் அது ஒரு தவறு. அந்த தவறுக்காக நாங்கள் வருந்தி தௌபா செய்து எங்களுடைய வாழ்க்கையை அதிலிருந்து மீட்டிக் கொள்ள வேண்டும். நடப்பு வருடத்தில் எங்களுடைய வாழ்க்கை போக்கில் இந்த பக்கத்தில் ஒரு வித்தியாசத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செயல்பட வேண்டும். ஏன் இந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் சொல்கிறோம் என்றால், பாருங்கள், இஸ்லாத்துடைய போதனையிலே தொழுகை வலியுறுத்தப்படுவது மாதிரி அந்த இடத்திலெல்லாம் சதகா, ஜகாத் என்ற ஒரு விஷயம் வலியுறுத்தப்படுகிறது. இங்கிருந்துதான் இந்த வழிகாட்டலின் உண்மையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். தொழுகை என்பது அல்லாஹ்வுடனான நெருக்கம், ஜகாத் சதகா என்பது அடியார்கள் மீதான இரக்கம். இந்த இரண்டும் சமாந்திரமாக செல்ல வேண்டும். சில போதுகளில் சில மனிதர்கள் அல்லாஹ்வுடனான நெருக்கம் என்ற அந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்கிறார்கள், மிக திருப்தியாக வாழ்கிறார்கள். ஆனால் இரண்டாவது விஷயத்திலே மனிதர்கள் மீதான அன்பு, கருணை என்கின்ற விஷயத்தில் தவறிழைக்கின்ற நிலைமைகள் ஏற்படுவதற்கு முடியும். மாறி இன்னும் சிலர் மறுவிதமாக அமைவதற்கு முடியும். இந்த இரண்டு போக்குமே தவறானது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்குரிய சிறந்த எடுத்துக்காட்டு, அழகிய முன்மாதிரி. அவர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஃபர்தான வணக்கங்களிலும் நஃபிலான வணக்கங்களிலும் ஈடுபட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி மிக்க அடியானாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடினமாக கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அதே நேரம் அவர்களை அல்லாஹு தாலா புகழ்ந்து பேசுகின்ற பொழுது, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்கும் ஒரு அருளாக உங்களை நாங்கள் படைத்திருக்கிறோம், அருள் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அருள் என்பது அதுதான். மற்றவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும், அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதில் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும், பசித்தோருக்கு உணவளிக்க வேண்டும், கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும், தொழில்கின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஏதேனும் வழிகாட்ட முடியும் என்றால் செய்து கொடுக்க வேண்டும் என்று, இப்படி அந்த மற்ற மனிதர்களுடைய விஷயத்தில், அது எங்களுடைய குடும்பத்தினர்கள் என்று வருகின்ற பொழுது அது ஒரு கட்டத்தில் இருக்க முடியும், அயல் வீட்டார்கள் ஊரார்கள் என்று வருகின்ற பொழுது அது இன்னும் ஒரு கட்டத்தில் இருப்பதற்கு முடியும், மற்ற முஸ்லிம்கள் என்று வருகின்ற பொழுது அது இன்னும் ஒரு அமைப்பில் இருப்பதற்கு முடியும், முஸ்லிம் அல்லாத மற்ற மனிதர்கள் என்று வருகின்ற பொழுது அது இன்னும் ஒரு கட்டமாக இருப்பதற்கு முடியும். இப்படி அந்த மற்றவர்கள் மீது, படைப்புகள் மீது இரக்கம், கருணை என்பது அவ்வாறு விரிந்து கொண்டே செல்வதற்கு முடியும். மனிதர்களை தாண்டி சட பொருட்கள், மிருகங்கள், பறவைகள், மரம் மட்டைகள் மீது கூட இரக்கம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை எங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டு, அந்த விஷயத்தில் எவ்வளவு தூரம் கடந்த வருடத்தில் நான் சரியாக நடந்து கொண்டிருக்கிறேன் என்று எங்களை நாங்கள் அவதானித்து பார்க்க வேண்டும். அதிலே பலவீனங்கள் தென்படுமாக இருந்தால் அந்த பலவீனங்களை அகற்றி நடப்பு வருடத்தில் எங்களை சீர்படுத்திக் கொள்வதற்குரிய முன்னெடுப்புகளை நாங்கள் செய்வதற்கு முடியும். இப்படி எங்களுக்குள் ஒரு கொள்கையை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் நல்லதாக இருக்க வேண்டும், இன்றைய தினத்தை விட நாளைய தினம் நல்லதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எங்களுக்குள் நாங்கள் வகுத்து கொள்ள வேண்டும். அதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது முந்தின வருடத்தை விட இந்த வருடம் நல்லதாக இருக்க வேண்டும், இந்த வருடத்தை விட வருகின்ற வருடம் நல்லதாக இருக்க வேண்டும், நன்மைகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும். இந்த ஒரு அடிப்படை அம்சத்தினைத்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மன் தசாவா யௌமாஹு ஃபஹுவ மஹ்பூன், யாருடைய 2 நாட்கள் ஒன்று மாதிரி இருக்குமோ அவன் ஒரு நஷ்டவாளி என்று சொன்னார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், முந்தின தினத்தை விட இன்றைய தினம் தீயதாக இருக்குமா இருந்தால் அவன் ஒரு சாபத்துக்குரியவன் என்று கூறினார்கள். இதன் பொருள் என்னவென்றால், இந்த கருத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மூமின் தன்னை எப்போதும் அவதானித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அந்த அவதானத்தின் பிரகாரம் தொடர்ந்து முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் நல்லதாக இருக்க வேண்டும், இன்றைய தினத்தை விட நாளைய தினம் நல்லதாக இருக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய ஆயுள் வரையறுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஒரு வருடம் சென்று விடுவது என்பது ஒரு சாமானியமான விஷயம் அல்ல, அது ஒரு பேரிழப்பு. அதனை நாங்கள் ஈடு செய்து கொள்வதற்கு முடியாது. எனவே நாங்கள் அந்த ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கின்ற போதுதான் இந்த நேரத்தின்
காலத்தின் பெருமதி எங்களுக்கு தெரிகிறது. ஆதலால் எந்த ஒரு நிமிஷத்தையும் நாங்கள் வீணாக்கி விடக்கூடாது, நன்மைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைமையை, என்ற ஒரு எண்ணத்தினை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த புது வருடத்தை எதிர்நோக்குகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு விஷயத்தினை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகமூட்டிக் கொள்வதற்கு விரும்புகிறேன். நாங்கள் பலவீனமான மனிதர்கள், பலவீனங்கள் மிகைக்கின்றன. அந்த பலவீனங்கள் மிகைத்து நாங்கள் தோல்வி அடைந்து விடாமல் எங்களை நாங்களே அவதானித்து எங்களை சீராக்கிக் கொள்வதற்கு முயற்சிப்போம். வல்லநாயன் அதற்காக நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய நாட்களை பயனுள்ளதாக ஆக்கி தருவாயாக. எங்களுடைய அமல்கள் அனைத்தையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. மேலான சொர்க்கத்துக்குரியவர்களாக எங்களை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக. நரகத்தின் கொடிய வேதனையை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. உலகத்தின் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக. விசேடமாக பலஸ்தீனிலே நடக்கின்ற அந்த அநியாயங்களிலே யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு நீ அருள் புரிவாயாக. அநியாயக்காரர்களுடைய சூழ்ச்சிகளை நீ அழித்து விடுவாயாக. அவர்களுக்கு அந்த முஸ்லிம்களுக்கு நீ உயர்ந்த பாதுகாப்பையும் வெற்றியையும் கொடுத்து விடுவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ இமாமில் முர்சலீன் சய்யிதுனா முஹம்மதின் ஹாத்தமின் நபிய்யீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஊஸீக்கும் வ நஃப்ஸி அவ்வலன் பித்தக்வல்லாஹ். فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. عباد الله، إن الله عز وجل يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم واستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். புகழ் அனைத்தும் அகிலங்களின் இரட்சகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றிய உத்தமமான சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்த சாலிஹான நல்லடியார்கள் அனைவர் மீதிலும் சலவாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னால், அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒருவனையே முற்றிலும் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் வழிபட்டு அவர்கள் ஏவியவற்றை எடுத்து நடந்து தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதன் மூலம் தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு புதிய ஹிஜ்ரி ஆண்டு எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, உண்மையில் ஒரு புது வருடம் எங்களை நோக்கி வருகிறது என்றால் அதனை பற்றி நாங்கள் கொண்டாடுவதற்கோ அல்லது வேறு களியாட்டங்கள் நடாத்துவதற்கோ அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு புது வருடம் எங்களை நோக்கி வருகின்ற பொழுது நானும் நீங்களும் சிந்தித்து படிப்பினை பெறுவதற்கு ஒரு முக்கியமான பக்கம் இருக்கிறது. என்னவென்றால், ஒரு புது வருடம் எங்களை நோக்கி வருகிறது என்றால்
எங்களுடைய ஆயுளில் ஒரு வருடத்தை நாங்கள் கழித்துவிட்டு அடுத்த வருடத்தை சந்திக்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். சென்ற ஆண்டும் இதே நேரம் இப்படி ஒரு நினைவூட்டல் படுத்தப்பட்டிருக்கலாம். இதே மாதிரி ஒரு வருடம் கழிகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவ்வாறானதொரு நினைவூட்டல் எங்களுக்கு பயனளிக்கும் என்று நினைக்கிறேன். உண்மையில் அல்லாஹு தாலா எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு ஆயுளை தந்திருக்கிறான். அந்த ஆயுளிலிருந்து ஒரு வருடம் கழிந்து விடுகிறது என்பது ஒரு சாமானியமான விஷயம் அல்ல. எங்களுடைய ஆயுள் என்பது எண்ணப்பட்ட சில மூச்சுக்கள், எண்ணப்பட்ட சில நாட்கள். அதிலே ஒரு வருடம் கழிந்து விடுகிறது என்பது நாங்கள் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டியதொரு அம்சம் என்று நாங்கள் கூறலாம். ஏனென்றால் அல்லாஹு தாலா இந்த ஆயுளை தந்திருப்பது எதற்காகவென்றால், இந்த ஆயுளின் போது யார் சிறந்த காரியங்கள் செய்து கொள்கிறார்கள் என்பதனை சோதிப்பதற்காகத்தான். ஆதலால் எங்களுடைய ஆயுள் வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களமாக இருக்கிறது. இதனை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான். அல்லது ஹலகல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹு தாலா ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்திருப்பது உங்களுள் யார் சிறந்த அமல்கள் செய்கிறீர்கள் என்பதனை சோதிப்பதற்காக வேண்டி. இப்படி பார்க்கின்ற பொழுது நாங்கள் பருவம் அடைந்ததிலிருந்து, நன்மை தீமைகளை புரிந்து கொள்கின்ற வயதை எட்டியதிலிருந்து எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் ஒரு சோதனை கூடத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த சோதனை களத்தில் இருந்து கொண்டு எத்தகைய நல்லதுகள் செய்கிறோம், நன்மையான காரியங்கள் புரிகிறோம் என்பது சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி என்பது கியாமத் நாளில் நிச்சயிக்கப்பட போகிறது. அந்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அது மிகப்பெரியதொரு துரதிர்ஷ்டமாகும் என்று நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த வெற்றியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வரையறுக்கப்பட்ட எங்களுடைய ஆயுளின் போது அதிகமாக நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும். அப்படியான அந்த வரையறுக்கப்பட்ட ஆயுளின் ஒரு ஆண்டு கழிந்து விடுகிறது என்பது எங்களுக்கு மிகப்பெரியதொரு இழப்பு. அந்த இழப்பை ஒருபோதும் ஈடு செய்து கொள்வதற்கு முடியாது. அல்லாஹு தாலா மனிதனுக்கு எத்தனையோ பாக்கியங்களை, அருள்களை தந்திருக்கிறான். அந்த அருள்கள் அநேகமானவற்றை நாங்கள் தவறவிட்டால் மறுபடியும் அதனை மீள பெற்றெடுத்துக் கொள்வதற்கு முடியும். அல்லாஹ் எங்களுக்கு சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான். ஏதேனும் ஒரு காரணத்தினால் அந்த செல்வம் என்ற அருள் அழிந்து விட்டால், அது முடிந்து விட்டால் மறுபடியும் முயற்சி செய்து அதனை தேடிக்கொள்வதற்கு முடியும். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் மறுபடியும் முயற்சித்து அந்த நஷ்டத்தை ஈடு செய்து கொள்வதற்கு முடியும். எங்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது, ஆரோக்கியம் என்ற அருள் தடுக்கப்பட்டு விட்டது என்றால் முயற்சித்து வைத்தியம் செய்து அந்த அருளை நாங்கள் மறுபடியும் மீள எடுத்துக் கொள்வதற்கு முடியும். ஆனால் ஆயுள் என்ற ஒரு அருள் இருக்கிறது. அதில் ஒரு நிமிடமேலும் கழிந்து விட்டால் அதனை மறுபடியும் மீள எடுத்துக் கொள்வதற்கே முடியாது. இதில் யார் என்ன முயற்சித்து எத்தனை செலவு செய்தேனும் கழிந்த ஒரு நிமிடத்தையேனும் மீள பெற்றுக் கொள்வதற்கு முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு வருடம் கழிந்து விட்டது என்றால் அதனை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும்? அந்த வருடம் கழிந்து விட்டது, நாம் அதிலே என்ன செய்தோம், அதனை நாங்கள் நல்லதாக பயன்படுத்தி கொண்டோமா என்று எங்களை நாங்கள் இப்படியானதொரு சந்தர்ப்பத்தில் முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். சென்ற ஆண்டு எங்களை பொறுத்த மட்டில் முந்தின ஆண்டை விடவும் நல்லதாக இருந்ததா என்று பார்த்து கொள்ள வேண்டும். அதைவிட சிறந்ததாக வருகின்ற ஆண்டினை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற மன உறுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கானதொரு சந்தர்ப்பமாக இந்த புது வருடம் வருகின்ற இந்த வேலையை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு முடியும். உண்மையில் எங்களுடைய இந்த சென்ற ஆண்டு எங்களை பொறுத்த மட்டில் திருப்தியாக அமைந்ததா, முந்தின வருடத்தை விடவும் நல்லதாக இருந்ததா என்பதனை நாங்கள் மிக சிறப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இவ்வாறு கட்டளை இடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்சுர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள்.
ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக வேண்டி அதன் வெற்றிக்காக வேண்டி தான் எதனை செய்திருக்கிறது என்று ஒரு தடவை பார்த்து கொள்ளட்டும். வல் தன்சுர் நஃப்சுன், ஒவ்வொருவரும் தன்னை தானே பார்த்து கொள்ளட்டும். இதுதான் அந்த முஹாசபா, ஒருவரை எங்களை நாங்களே பரிசீலனை செய்து கொள்கின்ற, பரீட்சித்து பார்த்து கொள்கின்ற அந்த விடயத்திற்கான அடிப்படை ஆதாரம் இதுதான். நாங்கள் எப்பொழுதும் எங்களை பார்த்து கொள்ள வேண்டும். நான் எப்படி நடந்து கொண்டேன், சென்ற ஆண்டு மட்டுமல்ல, சென்ற தினம் எவ்வாறு கழிந்தது, சென்ற வாரம் எவ்வாறு கழிந்தது என்று நாங்கள் அடிக்கடி எங்களை முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். தினமும் நாங்கள் எங்களை பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நான் காரியமாற்றி இருக்கிறேனா, எனது கடமைகளை நான் சரியாக செய்திருக்கிறேனா, பிழைகள் விட்டிருக்கிறேனா என்று எங்களை நாம் ஒரு தடவை பார்த்து கொண்டால் மாத்திரம்தான் எங்களை சீர்படுத்திக் கொள்வதற்கு முடியும். ஒரு வியாபாரியை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் தனது வியாபாரத்தில் லாபம் அடைய வேண்டும், நல்ல சம்பாத்தியம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கெட்டித்தனமாக வியாபாரம் செய்கிறார், மிக கவனமாக வியாபாரத்தில் ஈடுபடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு புத்திசாலி என்றால் தான் போகின்ற போக்கு சரியானதாக இருக்கிறதா என்று அடிக்கடி பார்த்து கொள்ள வேண்டும். விசேடமாக ஒரு வருடம் முடிகின்ற பொழுது ஒரு முழுமையான ஸ்டாக் எடுத்து எவ்வளவு லாபம் ஈட்டி இருக்கிறோம், எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது, எவ்வளவு வர வேண்டி இருக்கிறது என்று சரியாக துல்லியமாக அந்த கணக்கை பார்த்து கொண்டால் தான் அவரை தான் இடை போட்டுக் கொள்வதற்கு முடியும். தனது வியாபாரத்தில் தான் வெற்றி அடைந்திருக்கிறேனா அல்லது தோற்று போயிருக்கிறேனா என்பதனை புரிந்து கொள்வதற்கு முடியும். தன்னுடைய வியாபாரத்தை நடப்பு வருடத்தில் எப்படி சிறப்பாக மேற்கொள்ள முடியும் என்று அவன் சரியான திட்டங்களை தீட்டி சீரான போக்கிலே அவன் செல்வதற்கு முடியும். வியாபாரத்தை கச்சிதமாக செய்வதற்கு அவனால் ஏற்பாடுகள் செய்து கொள்வதற்கு முடியும். அப்படி அவன் எதனையுமே பார்த்து கொள்வதில்லை. வார மாதிரி வியாபாரத்தை செய்து கொள்ள போகிறான். வருவது வருகிறது, போவது போகிறது என்ற அந்த போக்கில் இருந்து கொண்டால் அவன் நாளடைவில் எந்த இடத்தில் போய் இறுகி வங்குரோத்துக்காரனாக மாறிவிடுவான் என்பதனை சொல்வதற்கு முடியாது. இப்பொழுது எங்களுடைய வியாபாரத்தை பாருங்கள். நாமும் ஒரு வியாபாரத்தில் தான் ஈடுபடுகிறோம். அது என்ன வியாபாரம் தெரியுமா? நன்மையான காரியங்களை செய்து அல்லாஹ்வுக்கு முற்படுத்துகிறோம், தீமைகளை விட்டும் விலகி அல்லாஹ்வின் திருப்தி எதிர்பார்த்திருக்கிறோம், அதன் மூலமாக சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாங்கள் நன்மையான காரியங்களை அல்லாஹ்வுக்கு சமர்ப்பித்து விட்டு அதற்கு பகரமாக சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வியாபாரம், இந்த கொடுக்கல் வாங்கல், அதிலே நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நாங்கள் சரியாக செல்கிறோமா என்பதனை அடிக்கடி நாம் அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் முஹாசபா செய்வதனைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு கட்டளையிடுகிறது. வல் தன்சுர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய மறுமை வாழ்வுக்காக தான் எதனை முற்படுத்தி இருக்கிறது என்று பார்த்து கொள்ளட்டும். இந்த கருத்தின் அடிப்படையில் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், ஹாசிபு கபுல அன் துஹாசபு வஸினு கபுல அன் தூஸன அமாலுக்கும். அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னர், அதாவது நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னர் நீங்களே உங்களை விசாரணை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்கள் நிறுத்து பார்க்கப்படுவதற்கு முன்பு இப்போது நீங்களே அவற்றை நிறுத்து பார்த்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். கியாமத் நாளிலே நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விசாரணை இருக்கிறது, முஹாசபா இருக்கிறது. அதனால் தான் அந்த நாளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, யௌமுல் ஹிசாப், விசாரணைக்குரிய தினம். நிச்சயம் விசாரிக்கப்படுவோம். அவ்வாறு நாங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்பு எங்களை நாங்களே விசாரித்துக் கொள்ள வேண்டும். நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன நன்மைகள் புரிந்திருக்கிறேன், அவற்றில் என்ன குறைகள் விட்டிருக்கிறேன், எத்தனை தவறுகள் செய்திருக்கிறேன் என்று எங்களை நாங்களே அவதானித்துக் கொள்ள வேண்டும், முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த நாளிலே எங்களுடைய அமல்கள் நிறுக்கப்படும். அங்கு நிறுக்கப்படுவதற்கு முன்பு நீங்களே நிறுத்து பார்த்து கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் சென்ற ஆண்டு எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் எப்படி நடந்து கொண்டோம், எங்களுடைய அமல்களின் பாரம் எப்படிப்பட்டது, நாம் செய்த நன்மைகளின் பாரம் என்ன, நாம் செய்த தீமைகளின் பாரம் என்ன என்பதனை நாங்களே ஒரு முறை பார்த்து கொள்கின்ற பொழுது சில வேளைகளில் முந்தின ஆண்டை விட சென்ற ஆண்டிலே நாங்கள் செய்த நன்மைகள் ஓரளவு திருப்தியாக இருக்கலாம். அப்படி திருப்தியாக தென்பட்டால் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டு நடப்பு வருடத்தில் அதைவிட நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதியை எங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
சில போதுகளில் முந்தின ஆண்டை விட இந்த ஆண்டிலே நிறைய பலவீனங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, பல குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது எங்களுக்கு தென்பட முடியும். அவ்வாறு தென்பட்டால் அவற்றுக்காக மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ள வேண்டும். நடப்பு வருடத்தில் அத்தகைய தீமைகள் அனைத்திலும் இருந்து விலகி அத்தகைய பலவீனங்கள் குறைபாடுகளிலிருந்து நீங்கி எங்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் செயல்படுவதற்கு முடியும். அந்த முஹாசபா இல்லை என்றால், எங்களை நாங்கள் பார்த்து கொள்ளவில்லை என்றால், அந்த எந்த விதமான கணக்கு பார்ப்பதும் இல்லாத ஒரு வியாபாரி சும்மா போவது மாதிரி நாங்கள் போய்கொண்டிருந்தோம் என்றால் எந்த இடத்தில் முட்டி மோதுண்டு நஷ்டமடைந்து அழிந்து விடுவோம் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது போகும். ஆகவேதான் இந்த முஹாசபா என்பது இந்த அளவு அவசியமானது ஒன்றாக அமைகிறது. ஒரு நாள் முடிகின்ற பொழுது நாங்கள் எங்களை விசாரித்துக் கொள்வோம். ஒரு வாரம் முடிகின்ற பொழுது நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு வருடம் முடிகின்ற பொழுது விசேடமாக நாங்கள் எங்களை அவதானித்து பார்க்க வேண்டும். எப்படி அந்த முஹாசபா அமைத்துக் கொள்வது என்கின்ற பொழுது அதனை நாங்கள் வெவ்வேறு அமைப்புகளில் நாங்கள் எங்களுடைய அமல்கள் குறித்து நாங்கள் விசாரித்து பார்ப்பதற்கு முடியும். அவற்றை தனித்தனியான அமல்கள் என்று பார்ப்பதை விட இஸ்லாத்தின் வழிகாட்டலிலே ஒரு அடிப்படையான தத்துவம் இருக்கிறது. அதை மையமாக வைத்து நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும். எப்படி என்றால், இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படை போதனைகளை நாங்கள் இவ்வாறு சுருக்கமாக சொல்வதற்கு முடியும். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும், அடியார்களோடு இரக்கமாக இருக்க வேண்டும். இது இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டலின் ஒரு அடிப்படையான தத்துவமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும், மற்ற மனிதர்களோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களிலும் நாங்கள் முந்தின ஆண்டை விட சென்ற ஆண்டில் எந்த அளவு இருந்திருக்கிறோம், அதனை பார்த்து வருகின்ற ஆண்டில் இந்த விடயங்களில் எப்படி எங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்வதற்கு முடியும் என்று நாங்கள் எங்களை நோக்க வேண்டும். அல்லாஹ்வுடன் நெருக்கமாக இருப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸுல் குத்ஸிலே வருது. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆஸன்துஹு பில் ஹர்ப். என்னுடைய நேசத்துக்குரிய ஒரு அடியானை யாராவது எதிர்த்து நின்றால் நான் அவனோடு போர் தொடுத்து விடுவேன். அவ்வாறு சொன்னதன் பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னை நெருங்குவதற்காக அவன் செய்கின்ற அமல்கள் எனக்கு மிச்சம் பிரியமானது, நான் ஃபர்தாக்கிய விஷயங்களாகும். அதே நேரம் என்னுடைய அடியான் என்னை நெருங்குவதற்காக நஃபிலான காரியங்களையும் செய்து கொண்டே இருக்கிறான், நான் விரும்பும் வரைக்கும். இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக இரண்டு விடயங்கள் சுட்டி காட்டப்படுகிறது. ஒன்று, அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கின ஃபர்தாக்கிய விஷயங்கள் இருக்கின்றன. தொழுகையிலே ஃபர்தாக்கப்பட்டவைகள் இருக்கின்றன, நோன்பிலே, சதகாவிலே இவ்வாறு ஃபர்தாக்கப்பட்ட அம்சங்கள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் குறைவிடாமல் சரியாக செய்வதன் மூலம் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அதுதான் அல்லாஹ்வுக்கு மிச்சம் பிரியமானவைகள். அதே நேரம் அத்தோடு நின்று கொள்ளாமல் நஃபிலான வணக்கங்களிலும் ஈடுபடுவதன் மூலம் அல்லாஹ்வை நாங்கள் நெருங்க முடியும். அவ்வாறு நாங்கள் நெருங்குவதன் மூலமாக அல்லாஹ் எங்களை நேசிப்பான். ஹதீஸிலே தொடர்ந்து வருகிறது, அவ்வாறு நான் அந்த அடியானை நேசித்து விட்டால் அவன் பார்க்கின்ற கண்ணாக, அவன் கேட்கின்ற காதாக, அவன் பிடிக்கின்ற கையாக, நடக்கின்ற காலாக நான் மாறுவேன் என்று அந்த ஹதீஸ் தொடர்கிறது. அந்த அடியான் என்னிடம் உதவி கோரினால் உதவி செய்வேன், துஆ கேட்டால் அங்கீகரித்துக் கொள்வேன், பாவ மன்னிப்பு கோரினால் மன்னிப்பளிப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எங்கள் மீது ஃபர்தாக்கி அந்த விஷயங்களில் எவ்வளவு தூரம் நாங்கள் கவனம் எடுத்து நடந்து கொண்டோம் என்பதனை நாங்கள் அவதானித்து பார்க்க வேண்டும். சுன்னத்தான விஷயங்களிலே, நஃபிலான அமல்களிலே எவ்வளவு தூரம் கரிசனையோடு அக்கறையோடு நடந்து கொண்டோம் என்று நாங்கள் எங்களை அவதானித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பலவீனங்கள் நிறைய தென்படுவதற்கு முடியும். சில போதுகளில் நாங்கள் அமல்களிலே கூடுதலான ஈடுபாடு காட்டியிருந்தாலும் கூட அந்த அமல்களின் உயிரோட்டம், இஹ்லாஸ், இறையச்சம் என்கின்ற விஷயங்களில் பல்வேறு குறைபாடுகள் ஏற்பட்டிருப்பதற்கு முடியும். அவைகளை எல்லாம் நாங்கள் அவதானித்து பார்த்து அவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு எங்களுடைய அமல்களை சிறந்ததாக, அல்லாஹ்வுடைய திருப்திக்கு உரியதாக, இறை அச்சத்தின் விளைவாக தோன்றிய நற்கருமங்களாக அவற்றை ஆக்கிக் கொள்வதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். அவ்வாறு எங்களை மாற்றிக் கொள்வதற்கு
நடப்பு வருடத்தை சிறப்பாக்கிக் கொள்வதற்கு இந்த முஹாசபா மிகவும் அவசியப்படுகிறது. நாங்கள் எங்களை பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய குறைபாடுகள் பலவீனங்கள் தென்பட முடியும். குறித்து ஞாபகப்படுத்தி பார்ப்பதற்குரிய பாவங்கள் தென்படுவதற்கு முடியும். அவற்றையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்து உரைத்து தௌபா செய்து அவற்றுக்கான மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடனான அந்த நெருக்கம் என்ற விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முஹாசபாவும் நடப்பு வருடத்தில் எங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்வதற்குரிய வழிமுறையாகவும் அமைந்திருக்கிறது. இது ஒரு அம்சமாக இருக்கிறது. இதிலே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தென்பட வேண்டும். சென்ற வருடத்தை விட இந்த வருகின்ற வருடத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பானது ஒரு பக்கத்தை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடனான நெருக்கம் என்ற அந்த விஷயத்தில் கவனிக்கப்பட வேண்டிய அம்சம். அடுத்தது மனிதர்கள் மீதான இரக்கம், அடியார்கள் மீதான அன்பு என்ற ஒரு விஷயத்திலே நாங்கள் முந்தின ஆண்டை விட சென்ற ஆண்டிலே எவ்வளவு தூரம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறோம். மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்வது, கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்துதவுவது, பசித்தோருக்கு உணவளிப்பது, ஏழைகள் அனாதைகளை கவனிப்பது என்று அந்த அடியார்கள் மீதான இரக்கம் என்ற அந்த அம்சத்தின் பட்டியல் நீண்டு கொண்டு செல்கிறது. அவற்றிலே நாங்கள் எந்த அளவு தூரம் ஈடுபட்டிருக்கிறோம் என்று எங்களை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உண்மையில் அவ்வாறு நாங்கள் எங்களை பார்த்து கொள்கின்ற பொழுது சில போதுகளில் முந்தைய வருடத்தை விட இந்த வருடத்தில் நாங்கள் நல்லதாக செய்திருக்கிறோம் என்று எங்களுக்கு தென்பட முடியும். அவ்வாறு தென்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக நாங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு இதைவிட நல்லதாக நடப்பு வருடத்தில் இந்த மனிதர்கள் மீதான அக்கறை, அடியார்கள் மீதான அந்த கருணை என்கின்ற விஷயத்தில் நாங்கள் மிக சிறப்பாக இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று ஒரு உறுதியை ஏற்படுத்தி கொண்டு அதற்கான திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் செயல்படுவதற்கு முன்வர வேண்டும். இப்படி மற்ற மனிதர்கள் மீதான எந்த விதமான கரிசனையும் இல்லை, நான் ஒன்று எனது பாடொன்று என்று நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக எங்களுடைய நிலைமை தென்பட்டால் அது மிக்க ஆபத்தானது. உண்மையில் அது எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு பலவீனமாகவும் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை அடைந்து கொள்வதற்குரிய ஒரு சவாலாகவும் அது அமைந்து விடக்கூடும். அப்படி இருக்கும் என்றால் அது ஒரு தவறு. அந்த தவறுக்காக நாங்கள் வருந்தி தௌபா செய்து எங்களுடைய வாழ்க்கையை அதிலிருந்து மீட்டிக் கொள்ள வேண்டும். நடப்பு வருடத்தில் எங்களுடைய வாழ்க்கை போக்கில் இந்த பக்கத்தில் ஒரு வித்தியாசத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செயல்பட வேண்டும். ஏன் இந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் சொல்கிறோம் என்றால், பாருங்கள், இஸ்லாத்துடைய போதனையிலே தொழுகை வலியுறுத்தப்படுவது மாதிரி அந்த இடத்திலெல்லாம் சதகா, ஜகாத் என்ற ஒரு விஷயம் வலியுறுத்தப்படுகிறது. இங்கிருந்துதான் இந்த வழிகாட்டலின் உண்மையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். தொழுகை என்பது அல்லாஹ்வுடனான நெருக்கம், ஜகாத் சதகா என்பது அடியார்கள் மீதான இரக்கம். இந்த இரண்டும் சமாந்திரமாக செல்ல வேண்டும். சில போதுகளில் சில மனிதர்கள் அல்லாஹ்வுடனான நெருக்கம் என்ற அந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்கிறார்கள், மிக திருப்தியாக வாழ்கிறார்கள். ஆனால் இரண்டாவது விஷயத்திலே மனிதர்கள் மீதான அன்பு, கருணை என்கின்ற விஷயத்தில் தவறிழைக்கின்ற நிலைமைகள் ஏற்படுவதற்கு முடியும். மாறி இன்னும் சிலர் மறுவிதமாக அமைவதற்கு முடியும். இந்த இரண்டு போக்குமே தவறானது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்குரிய சிறந்த எடுத்துக்காட்டு, அழகிய முன்மாதிரி. அவர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஃபர்லான வணக்கங்களிலும் நஃபிலான வணக்கங்களிலும் ஈடுபட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி மிக்க அடியானாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடினமாக கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அதே நேரம் அவர்களை அல்லாஹு தாலா புகழ்ந்து பேசுகின்ற பொழுது, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்கும் ஒரு அருளாக உங்களை நாங்கள் படைத்திருக்கிறோம், அருள் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அருள் என்பது அதுதான். மற்றவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும், அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதில் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும், பசித்தோருக்கு உணவளிக்க வேண்டும், கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும், தொழில்களின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஏதேனும் வழிகாட்ட முடியும் என்றால் செய்து கொடுக்க வேண்டும் என்று இப்படி அந்த மற்ற மனிதர்களுடைய விஷயத்தில், அது எங்களுடைய குடும்பத்தினர்கள் என்று வருகின்ற பொழுது அது ஒரு கட்டத்தில் இருக்க முடியும், அயல் வீட்டார்கள் ஊரார்கள் என்று வருகின்ற பொழுது அது இன்னும் ஒரு கட்டத்தில் இருப்பதற்கு முடியும், மற்ற முஸ்லிம்கள் என்று வருகின்ற பொழுது அது இன்னும் ஒரு அமைப்பில் இருப்பதற்கு முடியும், முஸ்லிம் அல்லாத மற்ற மனிதர்கள் என்று வருகின்ற பொழுது அது இன்னும் ஒரு கட்டமாக இருப்பதற்கு முடியும். இப்படி அந்த மற்றவர்கள் மீது, படைப்புகள் மீது இரக்கம், கருணை என்பது அவ்வாறு விரிந்து கொண்டே செல்வதற்கு முடியும். மனிதர்களை தாண்டி சட பொருட்கள், மிருகங்கள், பறவைகள், மரம் மட்டைகள் மீது கூட இரக்கம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை எங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டு
அந்த விஷயத்தில் எவ்வளவு தூரம் கடந்த வருடத்தில் நான் சரியாக நடந்து கொண்டிருக்கிறேன் என்று எங்களை நாங்கள் அவதானித்து பார்க்க வேண்டும். அதிலே பலவீனங்கள் தென்படுமாக இருந்தால் அந்த பலவீனங்களை அகற்றி நடப்பு வருடத்தில் எங்களை சீர்படுத்திக் கொள்வதற்குரிய முன்னெடுப்புகளை நாங்கள் செய்வதற்கு முடியும். இப்படி எங்களுக்குள் ஒரு கொள்கையை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் நல்லதாக இருக்க வேண்டும், இன்றைய தினத்தை விட நாளைய தினம் நல்லதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எங்களுக்குள் நாங்கள் வகுத்து கொள்ள வேண்டும். அதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது முந்தின வருடத்தை விட இந்த வருடம் நல்லதாக இருக்க வேண்டும், இந்த வருடத்தை விட வருகின்ற வருடம் நல்லதாக இருக்க வேண்டும், நன்மைகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும். இந்த ஒரு அடிப்படை அம்சத்தினைத்தான் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மன் தசாவா யௌமாஹு ஃபஹுவ மஹ்பூன். யாருடைய 2 நாட்கள் ஒன்று மாதிரி இருக்குமோ அவன் ஒரு நஷ்டவாளி என்று சொன்னார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், முந்தின தினத்தை விட இன்றைய தினம் தீயதாக இருக்குமா இருந்தால் அவன் ஒரு சாபத்துக்குரியவன் என்று கூறினார்கள். இதன் பொருள் என்னவென்றால், இந்த கருத்தின் அடிப்படையைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மூமின் தன்னை எப்போதும் அவதானித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அந்த அவதானத்தின் பிரகாரம் தொடர்ந்து முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் நல்லதாக இருக்க வேண்டும், இன்றைய தினத்தை விட நாளைய தினம் நல்லதாக இருக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய ஆயுள் வரையறுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஒரு வருடம் சென்று விடுவது என்பது ஒரு சாமானியமான விஷயம் அல்ல, அது ஒரு பேரிழப்பு. அதனை நாங்கள் ஈடு செய்து கொள்வதற்கு முடியாது. எனவே நாங்கள் அந்த ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கின்ற போதுதான் இந்த நேரத்தின் காலத்தின் பெருமதி எங்களுக்கு தெரிகிறது. ஆதலால் எந்த ஒரு நிமிஷத்தையும் நாங்கள் வீணாக்கி விடக்கூடாது, நன்மைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைமையை, என்ற ஒரு எண்ணத்தினை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த புது வருடத்தை எதிர்நோக்குகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு விஷயத்தினை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகமூட்டிக் கொள்வதற்கு விரும்புகிறேன். நாங்கள் பலவீனமான மனிதர்கள், பலவீனங்கள் மிகைக்கின்றன. அந்த பலவீனங்கள் மிகைத்து நாங்கள் தோல்வி அடைந்து விடாமல் எங்களை நாங்களே அவதானித்து எங்களை சீராக்கிக் கொள்வதற்கு முயற்சிப்போம். வல்லநாயன் அதற்காக நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.